அங்கிள் பார்க்கவே முடியல அங்கிள். கண்ணாடி போட்டுங்க சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் கண்ணாடி போட்டுன்னு பார்க்க முடியல. எனக்கு காங்கு காய்ச்சல் இடம் போய் அதனால அங்கிள் இதை பார்க்கல. படம் சூப்பராக இருந்தது. படம் நல்லா வந்து கிராஃபிக்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க நல்லா. ஸோ வந்து இப்போ நல்லா எஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கிங் காங்கு நிறைய வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நல்லா வருது. சூப்பராக இருக்குது படம். ட்விஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது படம். போர் அடிக்கல, இல்லை ஃபுல்லாக வந்து என்டர்டெய்னிங்காக இருந்தது. சீன்ஸ்லாம் ஜம்ப் ஸ்கேர் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. காங் தான் நிறைய ஸ்க்ரீன் டைம் வந்து காசில் அந்த அவளுக்கு வரல. காங் தான் நிறைய இது சண்டை போடுற மாதிரி நிறைய வந்து செமையா இருந்துச்சு. எனக்கு காங்க தான் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. காங் ஃபேன்றதுனால காங்கை பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் காஜிலாவும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் வந்த இதெல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு காங். ஸோ போர்லாம் இல்லை ப்ரோ. கரெக்டான டைமிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. பார்க்கலாம், செம்மையாக இருக்குது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தூயின்னு நான் கூப்பிட்டு வந்துட்டாங்கண்ணா. இவர் தான் குட்டிக்காங்க. செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. காங் படம் வேறு லெவல் தான். ஃபுல்லாக 10 out of 10 கொடுக்கலாம். ஃபுல் விஎஃப்எக்ஸும் பயங்கரமாக இருந்தது. இது வரைக்கும் வந்ததுலேயே ஒரு பெஸ்ட் மான்ஸ்டர்ஸ் மூவி தான். டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க, குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி பேசுகிறது இந்த தடவை கம்மியாக தான் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ஃபுல்லாக ஃபைட் சீனே நிறையா வச்சுட்டாங்க. நமக்கு எப்போவுமே காங் தான். படம் செம்மையாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த பையனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்காக, ஒரு மாதிரி மாசாக செம்மையாக இருந்தது. ஃபைட் சீன் தான். நான் இதில் நிறைய ஃபைட் தான் வரும். காங்குக்கும் கால்ஜிலாவுக்கும் தனித்தனியாக ஃபைட் சீன்ஸ் எல்லாமே மாசாக பண்ணியிருந்தாங்க. இதோட விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸுமே செம்மையாக இருந்தது. ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. அது ரெண்டு கால்ஜிலாவும் காங்கும் சேர்ந்து அது அடிக்க போகிற சீன் வந்து அது காட்டின விதம் விஷுவலி பார்க்குறப்போ செம்ம கிராண்டியராக இருந்தது. நல்லா இருந்தது. டப்பிங் நல்லா இருந்தது. எதுவும் பெருசாக வித்தியாசமாக இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி படங்களில் மேக்ஸிமம் டப்பிங் நல்லா பண்ணுவாங்க. அதை நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதை விட இது ஃபார் பெட்டராக இருந்தது. குவாலிட்டி வைஸ்லும் சரி, கண்டென்ட் வைஸ்லுமே சரி, ஃபார் பெட்டராக இருந்தது. பெருசாக குறைகள்லாம் இல்லை, என்ஜாய் பண்ண அவ்வளோதான். நார்மலாக ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். பட் அது காட்டின விதம் நல்லா இருந்தது. நான் காங்கு தமிழ் கால்ஜிலா சூப்பர் படம். சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ரெண்டுமே செம்மையாக இருந்தது. யாரெல்லாம் பார்க்கலாம், போரில் அடிக்கல, சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் பார்க்கலாம். சூப்பராகண்ணா. படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குது படம். பார்க்கலாம், எல்லாரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் வந்து பார்க்கலாம். போர் அது வேணாம், எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது செம்ம ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் மட்டும்தான். படம் வேறு மாதிரி இருந்துச்சு. சத்யா கிங் காங் காங்ஸ்லாம் 2 பேரும் ஒரே காமிச்சிருக்காங்க. ஆனால் காஜில் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் வராங்க. கிங் காங் தான் அதிகமாக நிறைய சீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி தெரியல, நல்லா டப்பிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வித்தியாசமாக இருக்குது. இதில் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. இதில் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து காப்பாற்றுறாங்க எல்லாத்தையுமே. நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக இருக்குது பார்க்கும்போது. எல்லோரும் வந்து பார்க்கணும், ஃபேமிலியாக பார்க்கலாம். எப்போவுமே காங் தான் காட்சியில். செம்மையாக இருந்தது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. நான் காட்சியில் தான் எப்போவுமே. படம் வேற மாதிரிங்க. படம் மாசு ப்ரோ. நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் சூப்பராக இருந்ததுண்ணா. ரெண்டுமே ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னே படமே கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிடுச்சுண்ணா. நல்லா தானே பண்ணியிருக்காங்க. பார்க்கலாண்ணா, கண்டிப்பாக. சூப்பர், எல்லாமே பார்க்கலாம். 2 hours போனதே தெரியல. ஈஸியாக விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். படம் நல்லா இருக்குது. ஆஃபீஸ் போனால் தான் பிரச்சனையாக இருக்குது. கத்தி என் தொண்டையை போயிடுச்சு ப்ரோ. சேம் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சுண்ணா. பார்ட் 1 பார்ட் 2 செம்மையாக இருந்துச்சு. கடைசி ஃபைட் சீன் வந்து நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு 10 minutes நல்லா இருந்தது. எல்லா என்ட்ரியும் செம்மையாக இருந்துச்சு. சீமோ, ஸ்கார் கிங் அவங்க என்ட்ரி தான் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. லீடு எதுவுமே கொடுக்கல, வெயிட் பண்ண பார்த்தோம், கிடைக்கல லீடு இன்னும் எதுவும் இல்லை. ஆனால் பார்ட் 3 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 பார்ட் 1 ரெண்டுமே ஒன்றா தான் ப்ரோ பண்ணாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே காங்கு தான். டப்பிங் மாசாக இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா இருந்தது. படம் வந்து பயங்கரமாக இருந்தது ப்ரோ. சொல்லப்போனால் ஃபஸ்ட் பார்ட்டோட இது ரொம்ப ஒர்த்து ப்ரோ. ஆனால் அது கிளைமேக்ஸ் சீன்ஸ் தான் ரொம்ப நல்லா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். தொண்டை கத்தி தான் போயிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு ஏதோ இன்ட்டு கொடுப்பாங்கன்னு நின்றுருந்தேன். பார்த்தா எதுவும் இன்ட்டே கொடுக்கல அவங்க. வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து காங் ஃபஸ்ட்டு பிடிக்கும். கார்ஜிலா தனி மூவி பார்த்தோன்னே எனக்கு கார்ஜிலா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. எனக்கு வந்து அதனால் எனக்கு கார்ஜிலா தான் ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் சக்தி ரொம்ப கார்ஜிலாக தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. விறுவிறுப்பாக தான் போச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது
காமெடிலாம் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருக்கும். நல்லா கமர்ஷியல் நல்லா இருந்தது படம். ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீல் தான். மாசாக இருந்தது. கான்செப்ட் என்ன, மான்ஸ்டர் கான்செப்ட் தான் வழக்கம் போல். புதுசாக இன்னொரு டைட்டன் வரும், 2 பேர் சேர்ந்து ஆப்போஸ் பண்ணுற மாதிரி பயங்கரமாக இருக்குது. கமர்ஷியல் பில்டப்பு, எமோஷன் எல்லாமே பயங்கரமாக போர் அடிக்கல. இன்னும் ஒரு 1/2 hour விட்டா கூட பார்த்துக்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. செமையாக இருந்துச்சு. சிஜே தான் எல்லாமே நல்லா தான். படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க. இதுதான் ரொம்ப பிடிச்சிக்குது. வேற ஒன்று படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. வெறித்தனமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது வரைக்கும் வந்த காங்கு தனியாக வந்திருக்கு, காஜிலா தனியாக வந்திருக்கு. இது வரைக்கும் வந்ததுல இதுதான் ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்குது.